ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன்களானது எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு இந்த நவம்பர் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்த்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 2025ஆம் வருடத்தினுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தது. அதுவும் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எப்படி வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்ததோ அதே போல தான் இந்த மாதத்தில் மாத கிரகத்தினுடைய மாற்றங்கள் நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்க இருக்குங்க. அது என்னென்ன வகைகளில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதையும், எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதையும், மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் தாங்க. இந்த ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான முழு பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்றவங்க கூட பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் பிறந்த இடம், நேரம், பிறந்த நாள் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கான பலன்களை இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் தான் இருக்குது. ஏன்னா நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் பலவீனமாக இருக்கார். சூரியன் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர். அவருடைய பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு 2வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கார் அப்படின்றதுனால பெருசாக நீங்கள் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே நவம்பர் 16ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 3வது வீட்டுக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல தான் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியும் இந்த நவம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு 3வது வீட்டில் தன்னுடைய சொந்த ராசியில் இருக்க போகிறாரு. விருச்சகத்துக்கு வராருங்க. ஸோ இந்த ஒரு நேரம் குருவால் வேற அவர் கவனிக்கப்பட இருக்கிறாரு. குரு பகவானுடைய கவனிப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தான் செய்வார். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லதாக செய்யறதுக்கு விரும்புகிறாரு. அப்படின்ற போது நீங்கள் பெருசாக பாதிப்புகளை எல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. நவம்பர் 23ஆம் தேதி வரைக்குமே புதனுடைய பயிற்சி உங்களுக்கு 3வது வீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் புதன் கிரகம் உங்களுக்கு அனுகூலத்தில் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் பலவீனமாக தான் இருப்பார். ஆனால் குருவினுடைய செல்வாக்குக்கு அப்புறமா எப்போ உங்களுக்கு மாறுறாங்களோ அப்போ எல்லாமே கொஞ்சம் மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகுது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சரியான மனநிலையை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இருந்தாலும் நவம்பர் 11க்கு அப்புறமா தான் குரு வக்ர நிலைக்கு மாறுறாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றங்களில் கொஞ்சம் குறைவுகளானது இருக்கலாம். இருந்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குருக்கிட்ட நீங்கள் முழுமையான ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதி சுக்கிரனால் ஆதிக்கப்பட்டிருக்கு. சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சாதகமாக இருக்குது. நல்ல பலன்களை தான் சுக்கிர பகவான் கொடுக்க இருக்காரு. அதை தொடர்ந்து சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ முந்தைய மாதங்களை போல் உங்களுக்கு சனி பகவான் இப்போது சாதகமாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறமா சனி பகவானுடைய மாற்றம் இருக்குது. அதனால் குருவினுடைய அம்ச விளைவுகளானது சனியினுடைய எதிர்மறை தாக்கத்தை அமைதியாக செயல்பட வைக்கும். பெருசாக ரொம்ப தாக்கத்தை கொடுக்காது. ஆனால் அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு.
ஸோ இந்த டைமில் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு கண்டக சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் இந்த மாதம் முழுக்க முழுக்க ராகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்காரு. கேதுவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலத்தை தரதில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம். ஆனால் ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்காரு. கேது பகவானுடைய முயற்சிகளானது உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சாதகமாக தான் இருக்கார். அதே போல் 2 சூழ்நிலைகளையும் ஒன்றா வச்சு பார்க்கும் பொழுது திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்தும் பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எளிமையாகவே வந்து கடந்து வரலாம். அவசரப்படுறதுக்கோ ஆத்திரப்படுறதுக்கோ இந்த நேரம் வந்து பொருத்தமாக இருக்காது. ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே இங்கே புத்திசாலித்தனமாக மட்டும் நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்களை கூட உங்களால் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சு முடிக்க முடியும். பெரிய விஷயங்களை செய்யாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு, திருமண வாழ்க்கையை வந்து திருப்திகரமாக அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நவம்பர் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு லாப வீட்டில் பணத்தினுடைய குறிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. அதனால் குரு பெயர்ச்சி உங்களுக்கு உயர்ந்த நிலையில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். அதாவது சொல்லப்போனால் பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வந்து உயர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பணிஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சராசரியான பலன்களை தான் தர இருக்காரு. கடினமான உழைப்புக்கான பலன்களை பெறுவதற்கு எந்த தடையும் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உழைக்கிறதுக்கு தடை போடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கடினமாக உழைக்கிறீங்களோ அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டைமில் வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிரகநிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனும் இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு அப்படி என்ன நல்ல பலன் இருக்குது அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம் உருவாக போகுது. இந்த நீச்சபங்க ராஜயோகம் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா புதன் உங்களுக்கு 2வது இடமான தனஸ்தானத்தில் சுக்கரனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு. அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட போகுது. ஸோ செல்வ செழிப்புகளுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கன்னிராசி நேயர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பார்ப்பீங்க. பணவரவு அபரிவிதமாக இருக்கும். ஒரு சில கன்னிராசி நேயர்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே வந்து பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் தசாபுத்தி லக்கணங்களை வந்து நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் வந்து வித்தியாசப்பட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்காக தான் எல்லாரையும் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். பொதுவாக வச்சு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களுக்கு பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அப்பா சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பறி போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. அது மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். சொந்த பந்தங்களோட கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளானது எல்லாம் நீங்கி இப்போது சுமூகமான ஒரு வாழ்க்கை முறையானது ஆரம்பமாகும். ஸோ சொத்து பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதிலெல்லாம் கையெழுத்து போட்டு உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பாங்க. இனி உங்களுக்கு எல்லாருமே வந்து ஃபேவராக தான் நடந்துப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். செவ்வாய் ஆட்சி பலன் பெற்று குருவுடைய பார்வையில் வரதுனால நிச்சயமாக சொத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும். அதனால் சொத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்துடும். வெற்றிகள் மேலே வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா எல்லா கிரகங்களுடைய வலுவானது உங்களுக்கு இருக்குது. ஸோ கிரகங்களுடைய வலு இருக்கிறதுனால சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பாக பிரிவினைகளாக இருக்கட்டும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். கவலைப்படாதீங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதத்தில் தந்தை மூலமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செயல்படுத்துங்க. அவங்க மூலியமாக நீங்கள் என்ன விஷயங்களை செயல்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் என்ன நடந்தாலும் சரி முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே போல் தான் என்ன விஷயமா இருந்தாலும் அதில் ஜெயித்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் இருக்கணும். அதோடு நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க. மன ரீதியான மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் வந்து இருக்க போகுது.
உடன் பிறந்தவர்களால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். எதை தொட்டாலும் வெற்றி தாங்க. 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சபங்க ராஜ யோகத்தை பெறதுனால உங்களுக்கு அற்புதமான யோகம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி மறைந்து குருவுடைய பார்வையை பெறாரு. ஸோ இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் மாற்றங்களை கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட துணிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. ஸோ இந்த பதிவில் கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றத பற்றின நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நவம்பர் மாதத்தை எளிமையாக கடந்து வரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் 4 சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு காய்ந்த தேங்காயை பிரசாதமாக கொடுங்க. ஸோ இந்த தேங்காய் பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.